அவரு தெரியாதா இவங்க கத்திட்டு இருக்காங்கப்பா. முதலாக தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த காயல்பட்டினம் மக்களுக்கு மற்றொரு பேரை கலைஞர் பட்டினம் என்று சொல்வார்கள். காலங்காலமாக திமுக அரசாங்கத்துக்கும் திமுக கட்சிக்கும் ஓட் பேங்காக இருக்கக்கூடியதான் நம்முடைய காயல்பட்டினம். இன்னும் 24 மணி நேரம் இன்றைக்கும் நாளை வரை தொடர்ந்தால் ஒட்டுமொத்த எங்க ஊரும் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. ஆத்தூருக்கு போற ரோடு பேரிகார்டை பாருங்க, பேரிகார்டை பாருங்க, தண்ணி எப்படி போகுது பாருங்க. 6 அடிக்கு தண்ணி நிக்குது. கமலாவதியுடைய கமலாவதியுடைய போர்டு பாருங்க. இப்ப 93 போது என்னென்ன பாதிப்புகள் நடந்திருக்குது? கடல் இருக்கக்கூடிய காயல்பட்டினமே தத்தளிக்குது என்று சொன்னால் சென்னையுடைய பெருநகரம் எப்படி தத்தளித்திருக்கும் என்பதை நாங்கள் நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கூடிய பாதிப்புகள் மழை அளவிலான் பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமா இருக்கு. தாழ்வான பகுதியில் அனைத்துமே என்னவென்று மழை நீரால் சூழ்ந்திருக்கிறது. கடைகள் திறக்க போக்குவரத்து எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. பேட்டரி கூட டவுன்ல போயிட்டு இருக்கு. இந்த பேட்டியை கூட முழுமையாக நிறைவுபடுத்த முடியுமாங்கிறது கூட நமக்கு தெரியல. வரக்கூடிய தகவல் நம்ம களத்திற்கு சென்றோம். நம்முடைய வாகனம் கூட அங்க மூழ்கிடுச்சு. நைட்டு இரவு அவரு தெரியாதா இவங்க கத்திட்டு இருக்காங்கப்பா. இந்த சைடு விடுது இப்போ. ஆமா அது நெஞ்சில கொடுக்குது. அந்த பெஞ்சோட ஹைட்டு 6 அடிக்கு மேல. இந்த ரோடு தான் மெயின் ரோடு, ஆத்தூருக்கு போற ரோடு. பேரிகார்டை பாருங்க, பேரிகார்டை பாருங்க, தண்ணி எப்படி போகுது பாருங்க. 6 அடி தண்ணி நிக்குது. 6 அடிக்கு தண்ணி நிக்குது. கமலாவதியுடைய கமலாவதியுடைய போர்டு பாருங்க, காம்பவுண்டு பாருங்க, காம்பவுண்டு குடியிருக்கு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா அதாவது சென்னை தான் இப்ப வெள்ளத்துல இருந்து மீண்டது கிட்டத்தட்ட 55 சென்டிமீட்டர் மழைங்கிறது அங்க அதிகபட்சம். அங்கும் வரலாறு காணாத மழை. 2015 இதையும் ஈக்குவல் பண்ற அளவுக்கு ஒரு மழை இருந்துச்சு. இப்பொழுதுதான் சற்று இளைப்பாரி வெளியேறி இருக்கிறார்கள். இன்னும் கூட முழுமையாக வெளியேறவில்லை என்றுதான் தகவல் தெரிவிக்கின்றன. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப தூத்துக்குடி மாவட்டம், தென் மாவட்டங்களை குறிப்பாக காயல்பட்டத்தை பாத்தீங்கன்னாக்கா அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கிறது. நீங்க நேரடி அங்க இருக்கிறீங்க. 93 சென்டிமீட்டருங்கிறது யாருமே எதிர்பார்க்காத மழை. எப்படி இருக்கு அங்க நிலைமைகள் என்ன? அங்க அரசு ஒத்துழைப்பு இருக்குது, மாநகராட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது? நேரடியாக களத்துல இருக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு வானிலை மையம், இந்திய வானிலை மைய ஆய்வு மையத்தினுடைய தகவலின் அடிப்படையில கடந்த 150 ஆண்டு காலமாக இல்லாத, இந்த வரலாற்றுல இல்லாத மழைப்பதிவு தூத்துக்குடி மாவட்டத்துல பதிவாயிருக்கிறது. அதிலும் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா எங்க ஊர் காயல்பட்டத்துல பதிவாயிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல இன்னைக்கு காலையில 6 மணி வரைக்கும் பதிவான மழையுடைய எண்ணிக்கை, அந்த அளவு அரௌண்ட் 94 சென்டிமீட்டர், அதாவது 940 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவு பண்ணியிருக்கு. இது சென்னையை விட 2 மடங்குக்கு மேல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மக்கள் ரொம்ப துயரத்துல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி மழை வெள்ளம் புயல் காலத்துல எல்லாம்
நிவாரண பொருட்களையும் வந்து பணங்களையும் வாரி வழங்கிய சமூகம் வந்து இங்க காயல்பட்டினம் சமூகம். இன்றைக்கு இது ஒரு சோதனையாக நாங்கள் பார்க்கிறோம். இது கண்டிப்பாக மீண்டு வருவோம். மக்கள் காலையிலிருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அது புரியுது. எந்தெந்த பகுதிகளில வெள்ள பாதிப்பு அதிகமா இருக்குன்ற கொஞ்சம் சொன்னீங்க. கம்ப்ளீட்டா தூத்துக்குடி மாவட்டம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய சமூக நீதி பேரவையினுடைய 60 கிளைகள் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல. எல்லா கிளை நிர்வாகிகளும் வந்து வீடியோ, போட்டோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் தொடர்புல தான் இருக்கிறோம். இப்ப திருச்செந்தூர் கம்ப்ளீட்டா துண்டிக்கப்பட்டுள்ளது. காயல்பட்டத்திற்கு அடுத்து வந்து அதிக மழைப்பொழிவு வந்து திருச்செந்தூர்ல. அங்க கம்ப்ளீட்டாக கோயில் நகரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்த பெரிய ஊரா இருக்க குறும்பூர் போன்ற ஊர்கள் எல்லாம் வந்து குளங்கள் நிரம்பி சாலைகளிலே வந்து தண்ணீர் பாய்வதால அங்க போக்குவரத்து வந்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக ஆத்தூர், தாமிரபரணியுடைய இறுதி முகத்துவாரமா இருக்கக்கூடிய ஆத்தூர் பாலம் வந்து கம்ப்ளீட்டா துண்டிக்கப்பட்டு அங்கே போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்ததா செய்தி வருகிறது. புன்னக்காயில வந்து படகுகள் அதிகமான மழை நீர் கடலுக்கு கலப்பதால் வந்து படகுகள் வந்து தயார் நிலையில வைக்கப்பட்டதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை குழு தகவல் தெரிவித்திருக்குது. நம்மை பொறுத்த வரைக்கும் இங்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையினர், அது போல காவல்துறையினர், தேசிய பேராண்மை மீட்பு குழுவுடைய அந்த அதிகாரிகளோடு தொடர்புல இருக்கிறோம். இந்த 24 ஹவர்ஸா நமக்கு கரண்ட் இல்லை, சப்ளை இல்லை. இப்போ பேட்டரி கூட டவுன்ல போயிட்டு இருக்கு. இந்த பேட்டியை கூட முழுமையாக நிறைவுபடுத்த முடியுமாங்கிறது கூட நமக்கு தெரியல. வரக்கூடிய தகவல் நம்ம களத்திற்கு சென்றோம். நம்முடைய வாகனம் கூட அங்க மூழ்கிடுச்சு. நைட்டு இரவு வந்து சில ஆட்களை மீட்பதற்காக நான் காரை ஓட்டிக்கிட்டு செல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு மழையை நான் பார்த்ததில்லை. ஆனா நகராட்சி நிர்வாகம் வந்து இது பொறுப்போக்காக இருந்தது. ரொம்ப அசால்ட்டா இருந்தது. அதான் மனவேதனையா இருக்குது. மாநகராட்சி அதாவது நகராட்சி கொஞ்சம் செயல்படலையா? இந்த காயல்பட்டினம் நகராட்சியை பொறுத்தவரையில வந்து மக்கள் அடிப்படை தேவை. இப்ப இந்த மழை டைம்ல அவங்கள குறை சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது. நாங்களே சமூக நீதி பேரவையின் சார்பாகவே 2 ஆண்டுகளாக வந்து அவங்களுக்கு நாங்க தகவல் சொல்லிக்கிட்டே வர்றோம். ஏன்னா இது போன்ற அதீத கனமழை இந்த அளவுக்கு இல்லை. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி 2020 வந்து இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சது. அது பாத்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் சொன்னாங்க. அப்பவும் காயல்பட்டத்துல அதிகமான மழைன்னு சொன்னாங்க. அப்ப அதை விட டபுள் இன்னைக்கு பெஞ்சிருக்கு. அப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். உணவு பொட்டலை எடுத்துக்கொண்டு முட்டளவு, இடுப்பளவு சாக்கடை தண்ணியில போய் நின்ற மக்களுக்கு போய் பண்ணோம். அந்த அரசு நிர்வாகம் முற்றிலுமாக வந்து ஸ்தம்பிச்சு போனது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு மழை பெய்திருக்கிறது. 2021 செப்டம்பர் மாதமும் 2022 செப்டம்பர் மாதமும் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து சமூக நீதி பேரவை சார்பாக இந்தந்த இடங்களெல்லாம் தூர் வாருங்க, மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னோம். ஆனா அப்ப இருந்த நகராட்சி ஆணையர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? எல்லாம் கரெக்டா பண்ணியிருக்கிறோம், எல்லா தூர்வாரையும் சூப்பரா பண்ணியிருக்கோம்னு சொல்லி பில்லை போட்டு போனாங்க. அதுக்காக வந்து நகராட்சி ஃபண்ட்ல காசு எடுத்துட்டு போனாங்களே தவிர ஒண்ணுமே தூர்வாரப்படவில்லை. காயல்பட்டத்துல இவ மிதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பக்கத்துல கடலுங்க. எங்க ஊர்ல வந்து 100 மீட்டர்ல கடல் இருக்கு. 500 மீட்டர்ல பாத்தீங்கன்னா தெருக்களே வந்துவிடும். அப்ப கடலுக்கு போக வேண்டிய பாதையில வந்து வெட்டி விட்டு சரியாக இவங்கள் பண்ணியிருந்தாலே இவ்வளவு தூரம் வெள்ளக்காடாக ஆயிருக்காது. அந்த காட்சிகள் எல்லாம் மறக்கல ஊடகத்திற்கு நீங்கள் கொடுங்க. நான் தயவு செய்து குறை சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். இப்ப நாங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பதிவுகள்லாம் அவசியம் அனுப்புங்க. அதை அப்படியே மக்களுக்கு காட்ட வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்குல்ல. எவ்வளவு சிரமத்துல இருக்கிறாங்கிறத நீங்க பாருங்க. இந்த நிலையில வந்து நாங்க உணவு பட்டத்துல தயாரித்து செய்து கொண்டு கொடுக்கிறதா, மக்களை மீட்கிறதா அப்படிங்கிறத கொஸ்டினா இருக்கு. இருந்தாலும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மிகச்சிறந்த முறையில இங்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மிகச்சிறந்த ஒரு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார். அதுபோல திருச்செந்தூர் கோட்டாட்சியர், வருவாய்த்துறையினர் வந்து மிகச்சிறந்த முறையில எங்களோட மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆறுமுனேரி காவல்துறை, அது போன்ற திருச்செந்தூர் டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறையினர் வந்து மனிதநேய பணிகளை வந்து அவங்க காவல்துறைகளெல்லாம் கடந்து உள்ள வந்து இறங்கி நின்று வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மழை அளவிலான் பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமா இருக்கு. தாழ்வான பாதையில் அனைத்துமே வந்து என்ன வந்துட்டு மழை நீரால் சூழ்ந்திருக்கிறது. கடைகள் திறக்க போக்குவரத்து எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. நேற்று இரவு 9:10 மணிக்கு நானே பஸ் ஸ்டாண்ட் சென்று நாங்கள் போக்குவரத்து வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று நான் சொல்வதற்காக வண்டி எடுத்துக்கொண்டு சென்றேன். என் வண்டியும் மூழ்கி விட்டது. அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து மீட்டு கொண்டு வந்து சேருவது நைட்டு 1-1:30 மணி ஆகிவிட்டது. இங்கே ஆம்னி பஸ் சர்வீஸ் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 20-25 பேருந்துகள் எங்கள் ஊர்ல இருந்து செல்லும். நேற்று இரவு 10 மணிக்கு சென்ற பேருந்து இங்கிருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட செல்ல முடியல. தாமிரபரணி ஆற்று அந்த பிரிட்ஜ்
அந்த ஆத்தூர் பிரிட்ஜில் வந்து போக முடியாத காரணத்தால சுற்றி விட்டு கடைசியில் சென்னைக்கு எந்த வண்டியுமே செல்லவில்லை. சென்னையிலிருந்து வந்த எந்த ட்ரெயினுமே வந்து காயல்பட்டினம் அந்த ஆறுமுனேரி குறும்பூர் இந்த வழியிலாக அந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள என்ட்ராக முடியலங்கிற நிலைமை இருக்கிறது. இது எல்லாமே இது மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக தருகிறோம். இது வந்து ஒரு பேனிக்கை உண்டு பண்ணணும், ஒரு பரபரப்பை உண்டு பண்ண நோக்கம் அல்ல. மக்கள் சேஃபாக இருங்கள், அச்சப்பட வேண்டாம். அதே நேரத்தில் வந்து அரசு அதிகாரி சொல்லக்கூடிய எச்சரிக்கையை வந்து அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறோம். களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சமூக நீதி பேரவை, இன்னும் தோழமை கட்சிகள், அனைத்து அரசியல் கட்சிகளும் தன்னார்வ அமைப்புகளும் எல்லாத்தையும் விட்டு மக்களுக்கு சேவை செய்வோம், அரசாங்கத்தோடு முழுமையாக ஒத்துழைப்பு அடிப்படையில வந்து களத்தில் நின்று மக்களுக்கான சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். இது வரலாறு காணாத மலை. இப்படி ஒவ்வொரு மலையிலையும் இப்படி பாடம் படிக்கணுமான்னு தான் கேள்வியா இருக்கு. அந்த கடல் இருக்கக்கூடிய காயல்பட்டினமே தத்தளிக்குது என்று சொன்னால் சென்னையுடைய பெருநகரம் எப்படி தத்தளித்திருக்கும் நாங்கள் நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பவர் கிடையாது. அங்க 55 சென்டிமீட்டருக்கே அவ்வளவு அவஸ்தை. இப்ப 93 போது என்னென்ன பாதிப்புகள் நடந்திருக்குது அங்க வந்து? இப்போ உதாரணமாக இப்போ பல சில ஏரியாக்கள் இருக்குது. காயல்பட்டினத்துல பார்த்தீங்கன்னா சல்லித்திரடு, அது போல அண்ணா நகர், அது மாதிரி தேங்காய் பண்டக சாலை, மாட்டுக்குளம், இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குடிசை பகுதியில் இருக்கக்கூடியது. கடலிலே கடல் நீர், மழை நீர் வந்து உபரி நீர் வந்து கடக்கக்கூடிய அந்த பாதை அந்த வழியாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பகுதி முற்றிலுமாக மூழ்கி இருக்கிறது. யாருமே செல்ல முடியாது. ஆம்புலன்ஸை கொண்டு போய் மக்களை மீட்க வேண்டிய நிலை. நைட்டு இரவு பவர் கட்டு, இருட்டு. அதுல கூட பேரிடர் மேல மீட்பு பணியில உள்ள வந்து என்ன செஞ்சாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இன்னைக்கு காலையில உள்ள சிற்றுண்டி ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதாவது காசு இருக்கு, ஆனா ஜாமான்கள் எடுக்க முடியல, வெளியில எடுக்க முடியல. சட்டை திறந்தாங்கன்னா சற்று ஷாக் அடிக்குதுங்கிறாங்க. கடையுடைய சட்டர்களை மளிகை ஜாமான வெளியே எடுக்க கொண்டு வர முடியல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து தண்ணீரா, மழை நீரா சூழப்பட்டிருக்கிறது. இதை முன்னெச்சரிக்கையா சேர்ந்து ஒரு 5-6 இடங்கள்ல வந்து கடலுக்கு செல்ல வேண்டிய நீரை வெட்டி விட்டு அங்க இருக்கக்கூடிய முட்புதர்கள் எல்லாம் சரிவர அகற்றி அந்த மழை நீர் வடிகால்களை சுத்தம் செய்து தூர்வாரி இருந்தால் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் காவல்துறை முழுமையாக உள்ளே வந்து விட்டதால மக்களுக்கு பேனிக் ஆயிடக்கூடாது, பதட்டம் உண்டு பண்ணக்கூடாது. ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அதாவது 2 டேஸா நாங்க வந்து வெளியே வர முடியாத சிச்சுவேஷன் பெஞ்சுக்கிட்டே இருக்குது. தாக்கு பிடிக்கவில்லை. ஆனால் மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய, இஸ்லாமியர் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ரோடுகள் எல்லாம் தண்ணி வந்து விட்டது. பள்ளி வாயில்கள் கூட தொழ செல்ல முடியாத நிலை. அனைத்து பள்ளி வாயில்களையும் வந்து திறந்து விட்டு விட்டார்கள். தாழ்வான பகுதியில நீர் புகுந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் தாராளமாக பள்ளிவாசல வந்து தங்கிக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்து விட்டார்கள். இங்க கிட்ட பாத்தீங்கன்னா காயல்பட்டத்துல ஒரு 40 பள்ளிவாசல் இருக்கு. அத்தனை பள்ளிவாசலை திறந்து விட்டாங்க. மேக்சிமம் பள்ளிவாசலை திறந்துட்டாங்க. வந்து அதே போல தனியார் நிறுவனத்துக்கு உண்டான கட்டிடங்கள்லாம் திறந்து விட்டுருக்காங்க. மக்கள் வந்து அங்கேதான் தங்குறாங்க நேற்று நைட்டு. இந்த மழை இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ், இன்னும் 24 மணி நேரம் இன்றைக்கும் நாளை வரை தொடர்ந்தால் ஒட்டுமொத்த எங்க ஊரும் வந்து மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. ஆமா, அது அப்படித்தான் இருக்கிறது. எங்கள் ஊர் மட்டுமல்ல, சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். நேற்று நேரடியாக தமிழக சிஎம் செல்லுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறோம். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறோம். தலைவர்களுக்கும் இந்த விஷயத்தை ஏற்றி வைத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக மாவட்டத்துடைய நிர்வாகத்தோடு தொடர்பில் நாம் இருக்கிறோம். இருந்து என்ன செய்ய, எல்லாருமே வந்து மனிதர்கள் தானே. ஒட்டுமொத்த நெல்லை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டமும் வந்து ஸ்தம்பித்து போயிருக்கிறது. எத்தனை ஜேசிபி கொண்டு வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, தண்ணீரை வெளியேற்றுவார்கள். வரலாறு காணாத மழை அல்லவா, அதீத கனமழை, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால். இப்ப எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 3% 94% சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 67, 65 இந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால். அப்ப காயல்பட்டினம் வந்து சிறப்பு கவனம் வந்து செலுத்த வேண்டும். நிவாரண பொருட்கள் வந்து தமிழ்நாடு லெவலில் இருந்து அரசு அதிகாரிகள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதான் மழை நீரால் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் வந்திருக்குங்க. இதெல்லாம் ஒரு காணொலியில சொல்ல முடியாது. அவ்வளவு பாதிப்பு நேரில் பார்த்தா தான் விஷயமே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நான் கருத்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹெவி ரெயின் வெளியில பாத்தீங்கன்னா அதை ஃபுல்லா சூழ்ந்து நின்று அடித்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இப்ப சவுண்ட் கூட உங்களுக்கு கேட்கணும். இப்ப திருச்செந்தூர் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலியில் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பேரிடர் காலத்துல வரக்கூடிய மற்ற எல்லா உதவிகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சா?
அது இல்ல முக்கியமான கேள்வி. தாமதம் இருக்கு. எப்படி உள்ள வருவாங்கிறாங்க. அதாவது வெளியில இருந்து இப்ப தூத்துக்குடியில ஹெட் குவார்டர் இருக்குது. அங்கிருந்து வாகனத்துல உள்ள கொண்டு வரணும்னா அந்த ரோடு சரியா இருக்கணும்ல. எல்லா ரோடுமே டேமேஜ் ஆயிருக்கிறது. இவங்க வந்து இப்ப நான் அந்த ரோட பத்தி பேசினா ஆட்சிக்கு குறைங்கிற மாதிரி வரும். நான் அது வந்து அதை பாலிடிக்ஸா இல்ல, சொல்லவில்லை. எந்த ஆட்சியா இருந்தாலும் நடக்கிறது சொல்லித்தான் நாங்க வழியில இல்ல. உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அது சப்பக்கட்டு பூசி மொழியெல்லாம் இல்ல. இவங்க ரோடுன்னு போட்டாங்க. எங்க ஊர்ல கூட 41 ரோடு போட்டாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி. இந்த மலையில எல்லா ரோடும் அடிச்சுட்டு போயிட்டுங்க. ஒரு சிமெண்ட் ரோடு போட்டாங்க. நான் போறேன் வந்து என் கார்ல போறேன். கார் ஸ்தம்பிச்சு நின்று விட்டது. நீச்சல் குளமாக மாறி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தண்ணிலாம் இப்படி கெட்டினது கிடையாது. எங்க ஊர்ல வந்து மழை பெய்யத்தான் செய்யும். இது அதீத கனமழை. இது வந்து வரலாறு காணாத மழை வைங்களேன். இது நான் வந்து யாரையும் இதை குறை சொல்லி வேலை இல்லை. ஆனால் இந்த ரோட்டுக்கு வந்து அடித்து கொண்டு செல்ல அளவுக்கு ஒரு மோசமான ரோட்டை வந்து நகராட்சி நிர்வாகம் போட்டுதான் யாரை எப்படி குறை சொல்வது? 6,87,00,000 ரூபாங்க. போன வருடம் சென்ற வருடத்தினுடைய அந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கடந்த வாரம் தான் அதை சுட்டி காட்டினோம். 6,87,00,000 ரூபாய் வந்து பேலன்ஸ் எங்க அமௌண்ட் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது நகராட்சி காயல்பட்ட நகராட்சி ஆணையர் என்னதான் பதில் தந்தாரு? அது தேய்மான கணக்குல சேர்த்து விட்டாங்க பதில் தந்தார். தேய்மான கணக்காங்க 6,87,00,000 எப்படிங்க தேய்மானத்துல கூட சேர்த்து பற்றாக்குறையாக முடிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அப்ப அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காயல்பட்டம் நகராட்சியை வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நகராட்சின்னு நீங்க வந்து தரம் உயர்த்தி விட்டு சும்மா விட்டுட்டு போற மேட்டர் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா கடுமையான அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அரசியல் நடக்கிறது. முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கையில் என்ன வைக்கிறீங்க? முதலாக தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த காயல்பட்டினம் மக்களுக்கு மற்றொரு பேரை கலைஞர் பட்டினம் என்று சொல்வார்கள். காலங்காலமாக திமுக அரசாங்கத்துக்கும் திமுக கட்சிக்கும் ஓட் பேங்காக இருக்கக்கூடியதான் நம்முடைய காயல்பட்டினம். அது வந்து தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெளிவாகவே, திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெளிவாகவே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சற்றொப்ப 25 ஆண்டுகளமா எம்எல்ஏ இருக்காங்க. இப்ப அவங்க அமைச்சராகவும் இருக்கிறார்கள். எனவே காயல்பட்டத்துடைய இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரியும். இந்த காயல்பட்டத்துடைய வரலாற்று சிறப்பு என்னங்கிறது தெரியும். இப்போ காயல்பட்டத்துக்கு நீங்க உதவி செய்ய வேண்டிய கட்டத்துல நெருக்கல நீங்க இருக்கிறீங்க. மக்கள் வந்து ரொம்ப சொல்லனா துயரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நைட்டு யாருமே தூங்கல. என் முகத்தை கூட பாருங்க. நானும் கண்டினியூ 1 ஹவர் தூங்கியிருப்பேன். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காயல்பட்ட மக்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள். உடனடியாக அது வந்து ஒரு பேரிடராக அறிவித்து காயல்பட்டத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தி ஹெலிகாப்டரே வந்து இறங்க. தரை வழியா வர முடியலையா? இப்ப கடல் வழியா வர முடியலையா? எப்படியாவது வந்து பேரிடர் மீட்புக்குள்ளே உள்ள கொண்டு வந்து இறக்கி இங்க உணவுகள் மற்ற எல்லா அடிப்படை விஷயங்கள் செய்யுங்க. நாங்க உறுதுணையா இருப்போம். எங்களை போல இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான இளைஞர்கள் வந்து ரோட்ல நின்று கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை மட்டும் நாங்க நம்பி இல்லை, நாங்க தன்னார்வமாக வந்து என்ன செய்வோம் சொந்த காசை போட்டு உணவு தயாரித்து அந்த மாதிரி மக்களை மீட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் வந்தால், அரசும் எங்களோட ஒத்துழைப்பு வந்தால் நிச்சயமாக அந்த மக்களுடைய துயரத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும், போக்க முடியும். இதான் கோரிக்கையா வைத்திருக்கிறோம். மக்கள் எல்லாம் சேஃபா இருங்க. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் நிறைய நம்ம நண்பர்கள் இருக்காங்க. காலையிலிருந்தே தொலைபேசியில் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. இது மத்த எல்லாமே அவுட்டு. ஓகே ஓகே, சொல்லுவ புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க களத்துல இருக்கிறீங்க. அந்த பிரிட்டிஷ் கட்சியில அனுப்புங்க. அப்படி நம்ம ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். அரசு வந்து துரிதமான நடவடிக்கை எடுக்கும் நம்புகிறோம். இந்த மாதிரியான ஒரு, அதாவது இப்ப நீங்க தொடர்ந்து பேசணும்னு தெரியல. இப்படியான ஒரு சூழ்நிலை அரங்காத நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி.